வினையில் நீங்கி விளங்கிய அறிவை முனைவன் கண்டது முதல் நூலாய் என்று சொல்லுகிறார். வினையில் நீங்கி சமணத்தினுடைய அடிப்படையில் வினை கொள்கிறார். இந்த எந்த வினையாக இருந்தாலும் காரி வினைகளாக இருந்தாலும் மகாரி வினைகளாக இருந்தாலும் வினைகளிலிருந்து நீங்கி விளங்கிய அறிவுன்னு சொல்றார். விளங்கிய அறிவுக்கு நாம் என்ன சொல்றோம்? மரபு கேவல கம்பனாக சொல்லுவான். சீதை வாயிலாக வெட்டி சொல்லுவான். சுருதி நாயகன் வரும் வரும் என்பது ஒரு துணிவா கருதி மாநிலம் அனைத்தையும் அளக்கின்ற கண்டார் இருந்த மாநிலம் சென்றறித்திடம் ஆண்டு இடார். அவளை காப்பாற்றுவதற்கு மீட்பதற்கு ராமன் வருவான் என்கிற ஒரு நம்பிக்கையில உட்கார்ந்த இடத்திலிருந்து எழாமல் அவள் இருக்கிறாளாம் சீதை. அப்போ கருதி மாதிரம் அனைத்தையும் வளர்க்கின்ற மாதிரம் அவள் உட்கார்ந்த இடத்திலிருந்து உலகம் பூராவையும் வளர்க்கின்ற கண்களை உடைய எங்கிருந்து இருந்தான்? சிந்தாமணி கடவுள் ஒரு அகப்பை உகந்து கொண்டு அவனால் பாட முடியும். இப்படியெல்லாம் இருக்கு. ஆகையினால வினையின் நீங்கி விளங்கிய அறிவு டாக்டரேட் வாங்க எல்லாரும் ஆகையினால அந்த சொல்லை யார் முதலிலே பரிந்துரைத்திருந்தாலும் அந்த டாக்டரேட்டுக்கான தமிழ் சொல் அல்ல என்பதுடைய கருத்து. இந்த போன நிகழ்ச்சியில் வந்தார் செம்மொழி தமிழ் ஆய்வு நிறுவனத்தினுடைய முதல் பரிந்துரை முத்துவேல். அவர் நான் திருப்பூர் மண்டலத்தில் கூட்டியிருக்கார். அவர் முனைவர் முத்துவேல்னு போட்டிருக்கார். நான் அழைப்பதில் டாக்டர் முத்துவேல்னு போட்டேன். அவர் பேசி முடிச்சுட்டு கடைசியில் என்ன சொன்னார்? நான் முனைவர் முத்துவேல்னு போட்டேன். இவங்க டாக்டர் விடுறதுக்கு உங்களுக்கு விருப்பம் இல்லை, டாக்டர் முத்துவேல் அப்படின்னு சொன்னால் குறைக்கு சொல்லக்கூடிய நோக்கம் அல்ல. ஆனால் இந்த சொல் எங்கிருந்து எடுத்திருக்கிறோம்? தொல்காப்பியத்தில் இருக்கு. அந்த தொல்காப்பியத்தில் யாரை முனைவன் என்று சொல்லலாம்? வினையில் நீங்கி விளங்கிய. அதனால தான் விஜயவகனம் முனைவர் முனைவர் தான் போடுறார். இல்லை அவராவது டாக்டர் போடுறார். வேண்டுகோள் டாக்டர் மூவா எங்கேயாவது விளையாட போட்டு டாக்டர் மூவா அது மாதிரி விஜயவகனம் போட்டால் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். இப்போ இந்த புத்தகத்தை வெளியிட்டிருக்கோம். இனி முன்னிலை வகிக்கின்ற திரு பொறியாளர் ரமேஷ் அவர்கள் சில செய்திகள். நகர முதலை எழுத்தெல்லாம் ஆதிபகவன் நிகழ்த்தே உள்ளது. இங்கு மேடையில் இருக்கும் தலைவர் உள்ளிட்ட ஏனையவர்களுக்கும் அரங்கத்தில் வீட்டிற்கும் சாதகர்களுக்கும் என்று வணக்கம். இந்த நூலை ஓரிரு தினங்களுக்கு முன் ஜம்புகுமார் சாஸ்திரியார் அவர்கள் என்னிடத்தில் கொடுத்து படிக்க சொன்னார்கள். படிப்பதற்கும் எனக்கும் ஒரு காலங்களும் அந்த அளவுக்கு பொறுமை கிடையாது. ஆனால் திரு சாஸ்திரியார் அவர்களும் புலவர் ஜம்புகுமார் அவர்களும் என்னை கிணற்றில் விட சொன்னாலும் விழுந்துவிடு. அந்த அளவுக்கு அவருடைய தொழில்பாடுகளை காரணம் என்னவென்றால் என்னுடைய வார்த்தைக்கும் அவர்கள் தட்டியதே இல்லை. இந்த அரங்கம் இவ்வளவு பெரிய அரங்கத்திற்கு முன்னாடி ஒரு சின்ன ஓலை குடிசையாக இருந்தது. அப்பொழுது திரு ஜம்புகுமார் சாஸ்திரி அவர்களை நான் ஒரு வேண்டுகோள் வைத்தேன். இங்கு வாரந்தோறும் அல்லது மாதந்தோறும் ஸ்ரீபுராணத்தை
ஓதுங்கள், ஓதினால் எங்களுக்கு எல்லாம் பலன் கிடைக்கும் என்று எனக்கு ஒரு பிராமணர் சொன்னார். அதை இவர்கிட்ட சொன்னேன். இவரும் அதை ஏற்றுக்கொண்டு அந்த ஓலை குடிசை எப்படி இருக்கும்னா, ஓலை குடிசை கூட நல்ல ஓலை குடிசை கிடையாது. என்னன்னா மேலே இருந்து சூரிய ஒளி பாதி ஒளி கீழே விடும். அதில் தான் ஃபஸ்ட்டு நாங்கள் ஸ்ரீபுராணம் படிக்க ஆரம்பிச்சோம். அந்த ஸ்ரீபுராணம் படிக்க ஆரம்பிச்சதோட பலன் நம்ம எல்லாம் இவ்வளோ குடிநூற்றப்பட்ட அரங்கத்தில் நடந்திருக்கோம். ஸோ ஸ்ரீபுராணத்தோட பலனை அவர் வாயிலாக நான் 500 ரூபாய் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றேன். நடுவில் கோவிட் காரணமாக சில காலம் நடைபெற்றது. திரும்பியும் மாதம் அவர்கள் எந்த வேலை இருந்தாலும் 3வது ஞாயிற்றுக்கிழமை அவர்கள் வந்து ஸ்ரீபுராணத்தை ஓதிக்கொண்டிருக்கிறார். அதனால் தொடர்ந்து நாங்கள் அதனுடைய பலன்களை அனுபவித்திருக்கோம். அதற்கு முதற்க நன்றி. இந்த நூலை படிக்கும்போது காலகட்டத்தில் வெடிகால ஒரு 4 மணி 5 மணிக்கு படித்தேன். அப்போ 2வது குறள் படிக்கும்போது கற்றதினால் ஆய பயனுக்குள் வாழறிவு நத்தா தொழாது அப்படின்ற புக்கு படித்தேன். அந்த குறளை படித்தேன். அதில் என்னுடைய சிற்றறிவுக்கு என்னென்னா, நீ என்னதான் படிச்சிருந்தாலும் படிக்கிறேன்னு சொல்லிட்டு ரொம்ப திமிராக இருந்ததால அதோட பலன் வந்து நம்ம சாமியை கும்பிடுறதுன்னா அதுக்கு பலனே இல்லைன்னு சொல்லிட்டு நான் அதை தெரிஞ்சுங்க. நான் இது உடனே அந்த சமயத்தில் தான் அந்த 6 மணி 7 மணிக்கு தான் நான் என்னோட பெரிய மகன் யூஎஸ்ஏல இருக்க அவங்ககிட்ட பேசுவேன். அப்போ பேசும்போது அவர்கிட்ட என்ன சொன்னேன், இப்போதான்ப்பா சாஸ்திரியார் கொடுத்த புக்கை படிக்கிறேன். அதில் 2வது குறள் வந்து கற்றதினால் ஆய பயனர்கள் வாதங்கள் நட்டா தொழாதே அப்படின்னு சொல்லிடுது. அதனால நீ எவ்வளோ உயரத்தினால படிச்சினாலும் எவ்வளோ டாக்டரேட் எடுத்தினாலும் நீ டெய்லி சாமி கும்பிடணுன்னா அதோட பலனே கிடையாது. நீ வெறும் மண்டு. நீங்கள்லாம் இவ்வளோ வைபவத்தோடு நல்லா இருக்கிறதுக்காக நாங்கள் சாமி கும்பிட்றதுனால தான். அதனால் நீங்கள் உங்களோட பசங்கள்லாம் நல்லா இருக்கணும்ன்ற இருக்குன்னு நினைச்சிங்கன்னா இந்த படிச்சுட்டோன்ற மனதையில் சாமி பக்கம் திரும்பாத விட்டுறாதீங்க. அதனால் டெய்லி சாமி கோயிலுக்கு போய் வீட்லேயே இருக்கிற பகவானுக்கு ஜலாபிஷேகம் பண்ணிவிட்டு அம்மனுக்கு வந்து பூஜை பண்ணிவிட்டு வேற வேலையை ஆரம்பிக்கிறாங்க. ஏம்மா அப்பா நான் நீங்கள் சொல்கிறதுக்கு முன்னாடியே நாங்கள் செய்துருக்கேன். அதனால தான் நீ நல்லா இருக்கிற அப்படின்னு சொல்லுங்க. இதை ஏன் சொல்ல வரேன்னா, இங்கே இந்த இடத்துல எல்லாரும் வந்திருக்காங்க. எல்லாரோட முடியும் வெளியாயிடுச்சு. சில பேரோட முடி வந்து கருப்பாடுறதுக்காக டை போட்டுருக்காங்க. ஸோ மற்றவங்கெல்லாம் அவங்களோட வாரிசுகள் ஏன் வரமாட்டேங்குதுன்னா படிச்சுட்டாங்க. அதனால் இனிமேல் கடவுளோட தயவு தேவையில்லைன்ற நினைப்பில் இருக்கிறாங்க. அந்த மாதிரி இருந்ததுன்னா கூடிய சீக்கிரம் அவங்க அப்பா அம்மாவை செய்து இந்த பேலன்ஸு போயிடுச்சுன்னா உங்களோட செக்கு டிஸானர் ஆகிடும் ஆடிட்டரோட வழியில். அதனால் அந்த 2வது குறளை வந்துட்டு நாம் ஃபாலோ பண்ணணும். அதுக்கப்புறம் 5வது குறளுக்கு நான் போனேன். 5வது இருள் சேர் இறைவனையும் சேரா இறைவன் பொருள் சேர்ந்தார் புகழ் புரிந்தார் மாற்று அப்படின்னா அங்கே வந்து இறைவன் சொல்ல பார்த்தேன். அப்புறம் லாஸ்ட்டில் பிறவை பெண்கள் நீந்துவார் நீந்தார் இறைவனுக்கு சேராதார். இந்த 2த்துலையும் இறைவன் வந்து இறை வணக்கத்தினால இருக்கு. என்னுடைய எண்ணம் எனக்கு எப்பவுமே என்ஜினியரிங் புத்தினால் ஒரு புதக்கமான புத்தி இருக்கும், புதக்கமான கேள்விகள் இருக்கும். அதனால அவருக்கு வந்துட்டு இன்னொரு குறளாசிரியர் வந்து தெய்வம் தொழால் கோவிடம் தொழில்வாழ் பெய்யன பெய்யும் மழை தெய்வத்தால் ஆகாதுன்னு முயற்சிகள் மொழிகளுத்த புரிதல். குறளாசிரியர் இறைவன் இங்கே சொல்றாரு. தெய்வன்ற வார்த்தையை வந்து இறை வணக்கத்தை இறைவன் முதல் அதிகாரத்துக்கு போகவே இல்லை. அப்போ வந்து எனக்கு இந்த வீட்டில் இருக்கும் அறிஞர்களுக்கு என்னுடைய சிற்றறிவுக்கு இந்த ஐயம் ஏற்பது. இறைவனுக்கும் தெய்வத்துக்கும் குறளாசிரியர் வித்தியாசம் கண்டாரா, அந்த வித்தியாசம் என்ன என்று அவர்களை எங்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டுகிறேன். இது என்னுடைய விண்ணப்பம். அப்புறம் இன்னொரு குறள் எனக்கு என்னென்று கொண்டாருக்கும் உயிர் தான் உள்ளே செய்தி கொண்டவர். அதாவது நன்றி மறப்பது நன்றி மறப்பது அது அந்த குறள் அந்த மனப்பாடமாக இல்லை. அதனால நன்றி மறப்பது ரொம்ப தப்பு. இந்த சமுதாயத்தில் எங்கள் ஊரில் ஒருத்தர் இருந்தார். அவர் வந்து ஐஓபியில் சேர்மனாக இருந்தார். அப்புறம் லக்ஷ்மி ராஸ் பேங்க்கில் சேர்மனாக இருந்தார். டிஎன்எஸ்சி பேங்க்கில் சேர்மனாக இருந்தார். அவரோட பேர் வந்து திரு வர்த்தமான். அவர் வேற யாரும் இல்லை, திரு பாஸ்கரனோட அப்பா.
நான் உதித்த அந்த ஊர். அவரால ஐஓபியில எத்தனை பேர் ஆபீசரா இருக்காங்க இருந்தாங்க, லட்சுமி விலாஸ் பேங்க்ல எத்தனை பேர் இருந்தாங்க, டிஎன்எஸ்சி பேங்க்ல இருந்தாங்க. எனக்கு சட்டேறப்படி 100க்கு மேற்பட்ட ஃபேமிலிகள் அவரால் நல்ல நிலையில் இருக்கிறார்கள். அவர் ஏற்றி வைத்த விளக்கால் அவருடைய குடும்பம், அவருடைய சந்ததிகள் எல்லாம் இன்னைக்கு நல்ல நிலையில் இருக்கிறார்கள். ஆனால் நன்றி கொண்டாக்கும் உரிமுண்டா உண்மையில்லை செய்கின்றவர். இதே வேற எதுனா கம்யூனிட்டியா இருந்தா அந்த வர்த்தமானம் அவர்களுக்கு ஆண்டுதோறும் அதனால் பலன் அடைந்தவர்கள் ஒரு விழா எடுப்பார்கள். ஆனால் யாரும் ஒருவன் கூட இதுவரைக்கும் நினைக்கிற மாதிரி எனக்கு தெரியல. இது ரொம்ப வருத்தத்தோட சொல்லுங்க, இது ரொம்ப மிகுந்த வருத்தம். நான் திருமணம் ஒருங்கால் தான், ஆனால் எனக்கு திரு வர்த்தமானவர்கள் நான் எந்த பலனும் அடையவில்லை, எங்கள் குடும்பமும் அடையவில்லை. இருந்தாலும் எனக்கு இந்த வருத்தம் ரொம்ப மிகப்பெரியது. அதனால என்னுடைய இந்த மேடையில் ஒரு விண்ணப்பம் என்னவென்றால், யாராவது இங்கிருந்தாலோ இவங்களோட பிள்ளைகளோ யாரோ இருந்தாங்கன்னா அவங்க அந்த அலுமினி எல்லாம் ஒன்றாக்கி வைத்து ஒரு விழா ஏற்பாடு செய்யுமாறு நான் இதை தாழ்மையோடு கேட்டுக்கொண்டு அவர்கள் நன்றி வணக்கம். பொறியாளர் ஒரு வேண்டுகோளை வைத்திருக்கிறார். இதெல்லாம் அடிச்சை செய்யும் வயதில் கூட அவர் சொன்ன அந்த கருத்தை நாம் நெஞ்சத்திலே கொள்ள வேண்டும். மனிதர்கள் அவர்கள் செய்த செயல்களிலிருந்து மறக்கப்படுவதற்கு ஒரு செய்தியை சொன்னால் நன்றாக இருக்கிறது. நம்முடைய சமுதாயத்திலே பிறந்து டிஜிபி அளவுக்கு உயர்ந்தவர் ஸ்ரீபாதம். என்னுடைய வானொலி உரைகள் ஒரு 3 தொகுதிகள் உண்டு. மணிமேகலை காட்சிகள் என்கிற நூலுக்கு அவர் அனுப்பினார். 1 மாதம் எடுத்துக்கொண்டார். ஏன் ஒரு நேரம் நினைச்சேன். அப்புறம் தான் தெரிஞ்சது, மணிமேகலையை முற்றாக படித்து என்னுடைய வானொலி உரையிலே அந்த உரைகளை மணிமேகலை வரிகளை எங்கெல்லாம் பயன்படுத்திக் கொண்டிருக்கிறேன் என்று கூட அவர் பட்டியலிட்டு அதை எழுதியிருக்கிறார். அது சார்பாக அவரிடத்தில் அவன் போயிருந்த போது ஒரு செய்தி, இது ஒரு தகவலுக்காக அவர் சொன்னார், அறவழி நிறைய பேருக்கு சமுதாயத்தில் மணிகள் வழங்கி ஒரு சிறப்பிடம் பெற்றிருக்கின்றவர் உங்களுடைய மைசூர் டிவி அவர்கள். அந்த அளவுக்கு எல்லாம் செய்ய முடியவில்லை. இன்னும் சொல்ல போனால், நான் நினைத்திருந்தால் நிரம்ப பேர்களுக்கு நான் வாய்ப்புகளை உருவாக்கி கொடுத்தேன். ஆனால் அதை நான் செய்ய முடியவில்லை. ஏன் முடியவில்லை? ஒரு காரணம். நம்முடைய மக்கள் வந்தால் என்னை தனியாக அறைக்குள்ளே பார்த்து தன்னுடைய கோரிக்கைகளை சொன்னால் கண்ணும் காலம் வைக்குமாறு நான் செய்ய முடியும். ஆனால் வந்து என்ன செய்கிறார்கள், நம்முடைய பிஏ முன்ன உட்கார்ந்து இருக்காரு, அவர் பேச்சு கொடுக்கிறாரு, ஐயாவுக்கு எதுவும் பார்க்க முடியாது, இல்லை தெரிஞ்சு பார்க்க வந்தேன்னு சொல்லிட்டு தான் பரவாயில்ல. இவர்கள் எதற்கு வந்தார்களோ அதை ஆதியோடு அந்தமாக ஒரு 10 நிமிஷம் அவர்கிட்ட பேசிட்டு மொத்தத்தையும் கொட்டிவிட்டு என்னத்தில் வருகிறார். இப்போ இது மாதிரி எத்தனை பேர் வந்தார்களோ அவர்களை எல்லாம் பேச்சு கொடுத்து அவர்கள் எதற்காக வந்திருக்கிறார்கள் என்பதை ஒரு இன்ஸ்பெக்டர் கேபிட்டல் அவர்கிட்ட சொல்லிவிடுகிறார்கள். எங்களுடைய துணை எப்படி தெரியப்படுகிறது, அதில் நான் சிக்கலில் மாற்றிக்கொள்ள விரும்புகிறேன்.
அதனால் எதை பற்றியும் கவலைப்படாமல் ஐஓபியும் சரி, லட்சுமி விலாஸ் பேங்கும் சரி, நிறைய இளைஞர்களுக்கு வேலையை கொடுக்கிறோம். பார்க்க போகும்போது சொன்னார். அதனால அதை புரிந்து கொள்கின்றவர்கள் மனநலமாவது புரிந்து கொள்வதோடு மட்டும் இல்லாமல் வாய்ப்பு கிடைக்கும் போது எடுத்து செல்கின்றவர்கள் இன்றைக்கும் இருக்கிறார். ஆகையினால அதை வந்து அவர் நம்முடைய ரமேஷ் அவர்கள் சொன்ன மாதிரி அதை நாம் நினைவுபடுத்திக்கிறோம். ஒருவர் செய்கிற செயலை இந்த செயல் இப்படி நன்றாக இருக்கிறதுன்னு சொன்னால் அது நீங்கள் கொடுக்குற நோக்கம் பரிசு இன்றைக்கு கூட நான் வந்தேன். நேற்று திருக்குறள் மண்டலத்தில் ஒரு பேராசிரியர் ஒரு முதல்வர் பேசுகிறது. ஒரு குறிப்பிட்ட பகுதிக்கு வந்தபோது இதற்கு எனக்கோ பேராசிரியராக இருந்த பாஸ்கருக்கும் கொண்டு ஒரு பேராசிரியர் அவருக்கும் விளக்கவில்லை. என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னபோது ஜீவனுக்கு நாம் ஃபோன் பண்ணி பார்க்கலாம், அவர் டாக்டரேட் பண்ணியிருக்காரு, எழுத்தச்சு படிச்சிருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஃபோன் பண்ணோம். என்ன சந்தேகமோ அந்த சந்தேகத்தை உடனே தீர்த்து விட்டார். அவருக்கு நன்றி. இது இப்ப நான் ஏன் சொன்ன அவருக்கு அது ஒரு நாளை குடிச்ச மாதிரி. ஆக வெளிவடையிலே பேசுகின்றவர்கள் கூட நம்முடைய அறிவுத்தனத்தை போற்றுகிறார்கள் என்றால் அது அந்த செயல்படுகின்றவர்களுக்கு ஒரு நோபல் பரிசு. அதை நாம் தெரிந்து கொள்ளும். இன்னொன்று திருக்குறள் 600 மட்டும் இல்லை, அது ஒரு இசை நூல். முடியுமா பாருங்க. எனக்கு நல்லா பாட வராது, இருந்தாலும் பார்க்க முயற்சி பண்ணுங்க. ஆகர முதல எழுதலாம் ஆதி பகவன் உடற்சே 1964 நினைக்கிறார். சீர்காழி கோவிந்தராஜன் கம்யூனிஸ்ட் சங்கத்தில் 9:30 மணிக்கு கச்சேரி பண்றார். 9:30க்கு ஆரம்பிச்சார். இரவு 1 மணி ஆயிடுச்சு. பாடிக்கொண்டே இருக்கு. என்ன பாடினார் தெரியுமா? இந்த திருக்குறள்ல கடவுள் வாழ்த்து 10 பாக்களை எடுத்துக்கொண்டு ராகமாளிகையில பாட்டார். ராகமாளிகைனா தெரியுமா? ராகமாளிகைன்னா ராக மாலை, ஒரு குரலுக்கு ஒரு ராகம். 10 குரட்பாக்கள் இருக்கிறதோ 10 ராகங்கள் வாங்கிட்டு கடைசியில காணல் வரிக்கு வருது. சிலப்பதிகாரத்தில் வருகிறது. காணல் வரியை தொடங்கினார். இரவு நடுநிசையை தாண்டி 1 மணி வரையிலும் கூட காணல் வரி ஒரு பாடி குடிக்கவில்லை. மேல குடிச்சு போயிருக்கிறதுனால அதை முடித்து விட்டார்கள். இப்படி இசை நாடகம் கூட திருக்குறளையும் அதை மனதிலே கொண்டு இசையாளர்கள் இசை ஆர்வலர்கள் கைக்கொள்ளும். இப்போ திருக்குறளை படித்தார், ஆண்டாளே படித்தாங்க வச்சிருக்காங்க. அவங்க என்ன பாடினாங்க? திருப்பாவை பத்திரிகை சொல்லுது. அவங்க எப்படி பண்ணாங்க தெரியுமா? அகர முதல மார்கழி திங்கள் மதிரைந்த நீராட போதுமி நேரிடம் சீமல்வாய் வாடி செல்வச் சிறுமீர காவேரி செங்கள் கதிர்மதியம் போல் முகத்தான் நாராயணனே தமக்கே வரை தருவார் பாரோ அகரந்த எழுதா ஆதி
முடியெல்லாம் ஓடுவார். இதையெல்லாம் புரிந்து கொள்ளலாம். இப்படியெல்லாம் இருக்கிறது என்பதை தெரிந்து கொண்டு சொன்னால் இந்த இலக்கியத்துக்கு ஒரு செழுமை வரும். நான் பாட்டி பேசிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா ஏன்னா போட்டிக்கு ஆடிட்டு இருக்கோம். அதனால இப்பொழுது இந்த நூல் இந்த எழுத்து வடிவம் பெற வேண்டும். உத்தியோகம் சொல்வார். சிந்தாமணியில் ஒரு பாட்டு, அதாவது நான் கூட அதை குறிப்பிட்டிருக்கேன். அந்த காலத்தில் இருந்த இசைவானவர்கள் இப்ப இருக்கிற இசைவானவர்கள் தியாகராஜ கீர்த்தனை பாடுறாங்கன்னு வச்சுக்கோங்க, அதை பாதி சொற்களை முடிவிடும். அந்த சொல்லே வராது, காலத்தில் போயிடும். இப்படி இல்லாமல் சொற்கள் தெளிவாக புரியும்படி இசை பாடினார்கள் சொன்னார்கள். இப்பொழுது இந்த நூல் இந்த வடிவை பெறுவதற்கு அடிப்படையாக இருந்த திருவாளர் சோமபிரமன் அவர்களை வாழ்த்துவதற்கு